மக்களே, இப்போ நான் ஒரு வள்ளுவர் சொன்ன மூளைக்கு பயிற்சி கொடுங்க சொன்னார்ல, அதில் ஒரு பயிற்சி பண்ண போகிறேன். என்ன சொன்னார்? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. நீ மூளைக்கு எந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்குறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு சிறந்த வாழ்க்கை கிடைக்கும், அதோட சக்தி அதிகரிக்கும் சொன்னார்ல. அதற்குண்டான ஒரு பயிற்சி இப்போ நான் பண்ணுறேன். சண்டை பயிற்சியில் தான் மூளைக்கு பயிற்சி இருக்குது, வேறு எதுலையுமே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு பயிற்சி பண்ணுறேன், பாருங்கள். அவ்வளோதாங்க. முறையான கைகால்களின் அசைவுகளை கொண்டு தான் மூளைக்கு பயிற்சி கொடுக்க முடியுமே தவிர வேறு வழியே கிடையாது. எந்த பயிற்சியும் கிடையாது. இந்த இந்தியாவில் தெரிஞ்சவன் நான் மட்டும்தான். சைனா, ஜப்பான், கொரியா காரங்களுக்கு அடுத்து நான் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அது இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம விஜய் அவர்கள் முதல்வராக ஆகிவிட்டார். ரொம்ப சந்தோஷம். அவர் மாதிரி ஆள் ஆகணும். ஏன்னா அவர் சாதாரண ஆள் இல்லை, மகா புத்திசாலி. அவரை பற்றி என்னமோ சொல்கிறாங்க, அவருக்கு அரசியல் தெரியாது, அவரால் 5 வருஷம்லாம் ஆள முடியாதுன்னு. சான்ஸே கிடையாது. சூப்பராக பண்ணுவார் மனுஷன். ஏன்னா ஹீரோவில் சக்ஸஸ் ஆகிற சாதாரண விஷயம் கிடையாது. அதே ஆயிட்டார். இதையும் ஆக்குவார். விஜய் கண்டிப்பாக முதல்வராக சக்ஸஸ் ஆவார். அடுத்தும் அவர் தான். 2031 வருதில்ல, அடுத்தும் அவர் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் அவர்கள் இந்த சைனா, ஜப்பான், கொரியாவில் உள்ள அதிபர்களைப் போல் ஆட்சி செய்ய வேண்டும். என்ன அப்படின்னா, ஏன் இந்த சைனா, ஜப்பான், கொரியா சொல்கிறேன்னா, அந்த அதிபர்கள் நாட்டு மக்களோட ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் வளர்க்க தெரிந்தவர்கள். வேற எந்த நாட்டுக்காரங்க கிடையாது. இந்தியா சுத்த மோசம். இந்திய அரசியல்வாதிகள் மக்களை நோயாளிகளாக, குடிகாரங்களாக ஆக்கி வச்சுக்கிறாங்க. அதை மாற்றுங்க விஜய் அவர்களே. தமிழக மக்கள், 8 கோடி மக்களோட ஆற்றலை வளர்ப்பதுக்கு உண்டான பயிற்சி கொடுங்க. 1, ஆற்றலை வளர்ப்பதுக்கு உண்டான பயிற்சி கொடுங்க. 2, இது 2மே வீரக்கலை பயிற்சிகள் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலையுமே அல்ல. ஆனால் வீரக்கலை பயிற்சிகள் கூட நிறைய போலிகள் இருக்கானுங்க. போலிகள், தயவுசெய்து இந்த போலிகளை நம்பாதீங்க. சரியான நாள், என்ன மாதிரி சரியான நாட்கள் கையில் ஒப்படைச்சிங்கன்னா அந்த திட்டம் சரியாக ஆகும். 5 வருஷத்துக்குள்ள தமிழக மக்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் மாற்ற விட்டது என் கடமை, என் பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள் என்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா நான் அற்புதமாக செஞ்சு முடிப்பேன். என்னால் தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. தயவுசெய்து இந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். வணக்கம்.